பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எரேமியா தீர்க்கதரிசி புத்தகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 32, இறை வார்த்தை 19. நீர் திட்டமிடுவதில் பெரியவர், செயலில் வல்லவர். மானிடரின் வழிகள் எல்லாம் உமது கண் முன்னே உள்ளன. எனவே அவர் அவருடைய வழிகளுக்கும் செயல்களின் விளைவுகளுக்கும் ஏற்றவாறு நீர் கைமாறு அளிக்கின்றீர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இந்த மாதத்திலே ஆண்டவர் எவ்வளவோ அற்புதங்களை செய்திருக்கின்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கிறபடியினால் ஒவ்வொரு நாளும் நம்மை தேடி வந்து நம்மை ஆசீர்வதிக்கின்றார். எனவே ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்று ஆண்டவருடைய பிள்ளைகளாய் நாம் மாற ஒவ்வொரு நாளும் முயற்சி செய்வோம். ஏனென்றால் நாம் முயற்சி செய்யக்கூடிய வேளையிலே பல வகையான சோதனைக்குள் நாம் உள்ளாக்கப்படுகின்றோம். பல வகையான தீமை நம்மை ஆட்கொண்டு விடுகின்றது. எனவே அந்த தீமைகளை எதிர்த்து நிற்க வேண்டுமே என்றால், சாத்தானுடைய திட்டங்களை முறியடிக்க வேண்டுமே என்றால், ஆண்டவருடைய பிரசன்னமும் பரிசுத்த ஆவியானுடைய துணையும் நமக்கு தேவைப்படுகின்றது. எனவே ஒவ்வொரு நாளும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து புரிந்து அவருடைய வார்த்தையில் தியானமாக இருந்து நாம் வாழக்கூடிய வேளையிலே நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இந்த உலகத்தில் நம்மால் வாழ முடியும். மறு உலகத்திற்குள்ளும் நம்மால் கடந்து செல்ல முடியும். இந்த நாளிலே ஆண்டவர் திட்டமிடுவதில் பெரியவராக இருக்கின்றார். உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு திட்டத்தை அவர் வைத்திருக்கின்றார். அந்த திட்டத்தை நிறைவேற்றக்கூடிய அன்பு நேசராக இருக்கின்றார். அந்த திட்டம் என்ன என்பதை நாம் புரிந்து கொண்டோமே என்றால் எளிதாக ஆண்டவருடைய கரத்தில் இருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். அன்பார்ந்தவர்களே, இந்த நாளிலே நாம் வாசிக்க கேட்டோமே, மானிடரின் வழிகள் எல்லாம் ஆண்டவருடைய கண் முன்பாக இருக்கின்றதாம். நீங்கள் நினைக்கலாம், நான் ஒரு தவறு செய்கின்றேன், ஒரு குற்றம் புரிகின்றேன், யாரும் அதை பார்க்கவில்லை என்று நீங்கள் எண்ணிக்கொண்டு துணிகரமான பாவங்களை செய்யலாம், இரகசியமான பாவங்களை செய்யலாம். ஆனால் ஆண்டவருடைய திரு முன்பாக எதையும் மறைக்க முடியாது. எனவே தான் நம்முடைய வழிகள் எல்லாம் அவருக்கு முன்பாக வெளிச்சமாக, வெட்ட வெளிச்சமாக இருக்கின்றன. எனவே நாம் செய்யக்கூடிய தவறுகள் ஒவ்வொன்றுக்கும் நாம் கைமாறு கொடுக்க வேண்டும். ஏனென்றால் நாமாகவே இருக்க நினைக்கின்றோம். ஆண்டவர் நம்மை அதிலிருந்து வெளியிலே கொண்டு வந்து அவருடைய வழியில் நடக்க பழக்குவிக்கப்படுகினால் நம்மால் இந்த உலகத்தில் வாழ கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கின்றோம். எந்த ஒரு மனிதன் தன்னுடைய சுயத்தை வெறுத்து தன்னுடைய சொந்த இச்சைகளை அகற்றிவிட்டு சொந்த திட்டங்களை அகற்றிவிட்டு, ஆண்டவரே உம்முடைய எண்ணங்களையும் உம்முடைய திட்டங்களையும் எங்களுக்கு கற்று தாரும் என்று சொல்லி மனதுருகி ஜெபிக்கிறார்களோ அவர்களோடு ஆண்டவர் இருப்பார். ஆண்டவருடைய திட்டம் அவருடைய வாழ்க்கையிலே செயல்படும். நீங்கள் வாசித்து பாருங்கள். எசையா தீர்க்கதரிசி புத்தகம் 55வது அதிகாரம் 8வது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, என் எண்ணங்கள் உங்கள் எண்ணங்கள் அல்ல, உங்கள் வழிமுறைகள் என் வழிமுறைகள் அல்ல என்கிறார் ஆண்டவர். நாம் ஒரு எண்ணத்தை எண்ணலாம், இந்த நாளிலே நான் இந்த ஒரு காரியங்களை செய்ய போகின்றேன், இந்த வேலையை நான் முடிக்க வேண்டும், நான் இந்த பாடத்தை படிக்க வேண்டும், நான் வெளிநாட்டுக்கு செல்ல வேண்டும், நான் மற்ற ஊருக்கு கடந்து சென்று என்னால் தயாரிக்கப்பட்ட பொருள்களை விற்பதற்காக ஆட்களை ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று சொல்லி பல வகையான எண்ணங்களையும் திட்டங்களையும் நீங்கள் அமைத்து வைக்கலாம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? உன்னுடைய திட்டங்கள் உன்னுடைய எண்ணங்கள் என்னுடைய எண்ணங்கள் அல்ல. அன்பார்ந்தவர்களை, எதற்காக
ஆண்டவர் இவ்வாறு சொல்ல வேண்டும். ஒரு மனிதன் தான் நினைக்கக்கூடிய எண்ணங்கள் தான் இந்த உலகத்தில் நடக்க வேண்டும் என்று நினைத்தான் என்றால் அவன் ஒரு தீவிரவாதியாக, ஒரு தீமைக்கு தலைவனாக மாறிவிடுகின்றான். ஏனென்றால் நன்மை தீமை எது என்பதை நாம் அறிந்திருந்தும் கூட தீமை செய்வதற்காகவே நாம் நம்மை பழக்கி வைக்கியிருக்கின்றோம். ஏனென்றால் இந்த உலகம் முழுவதும் தீமையின் அககாரத்திற்குள் அகப்பட்டு இருக்கின்றது. தீமை செய்வோனுடைய கரத்தில் இருக்கின்றது. நன்மை செய்கிறவர்கள் பாதிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். எனவே தான் நமது வழிமுறை ஆண்டவருடைய வழிமுறை அல்ல என்பதை அவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றார். வாசித்து பாருங்கள் அன்பார்ந்தவர்களே. நீதிமொழிகள் 21வது அதிகாரம் 31வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது. போர் நாளுக்கென்று குதிரையை ஆயத்தமாக வைத்திருக்கலாம், ஆனால் வெற்றியை கொடுப்பது நமது கடவுள், நம் ஆண்டவர். நமக்கு வெற்றியை தர வேண்டும் என்பதுதான் அவருடைய விருப்பம். நாம் இந்த உலகத்திலே ஆண்டவருடைய மகனாக மகளாக வாழ வேண்டும் என்பதுதான் அவருடைய திட்டம். அவருடைய திட்டம் என்னவென்று யார் புரிந்து கொள்வார்கள்? அவருடைய பிள்ளைகள். ஒரு தாய் தகப்பனுடைய எண்ணங்களை யார் அறிந்து கொள்வார்கள்? அவர்களுடைய பிள்ளைகள் தான் அறிந்து கொள்வார்கள். அதே போல்தான் ஆண்டவர் இந்த நாளிலே அவருடைய திட்டங்களை நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்படுத்த தயாராக இருக்கின்றார். உங்களுடைய வீட்டிற்கு முன்பாக கடந்து வந்து உங்களுடைய உள்ள கதவை தட்டி கொண்டு இருக்கின்றார். யாரெல்லாம் கதவை திறந்து இடம் கொடுக்கிறார்களோ அவர்களோடு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடந்து வந்து அவர்களை ஆசீர்வதித்து அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுகின்றார். எரேமியா தீர்க்கதரிசி புத்தகம் 29வது அதிகாரம் 11வது வார்த்தையை வாசித்து பாருங்கள். உங்களுக்கு நான் வகுத்திருக்கும் திட்டம் எனக்கு தெரியும் என்றோம், அவை வளமான எதிர்காலத்தையும் நல் வாழ்வையும் தரக்கூடிய திட்டங்களை அன்றி கேடு விளைவிப்பதற்கான திட்டங்கள் அல்ல என்று அவர் சொல்லுகின்றார். அப்படி என்றால் நமக்கு நல்ல திட்டங்களை தான் வைத்திருக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, அரசியல்வாதியை நீங்கள் பார்த்திருப்பீர்கள், பல அதிகாரங்களில் இருக்கிறவர்களை பார்த்திருப்பீர்கள். அவர்கள் என்ன நினைப்பார்கள்? அவர்கள் நினைக்கக்கூடிய காரியங்களை மற்றவர்களும் செய்ய வேண்டும் என்று நினைப்பார்கள். அரசியல்வாதிகள் அந்த எலெக்ஷனுக்கு முன்பாக ஆயிரக்கணக்கான வாக்குறுதியை கொடுப்பார்கள். ஆனால் அவர்கள் வெற்றி பெற்ற பிறகு அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற மாட்டார்கள். வாக்குறுதியை நிறைவேற்ற காலம் தாழ்த்துவார்கள். ஆனால் கடவுள் அப்படிப்பட்டவர் அல்ல, மனதை மாற்றிக்கொள்பவர் அல்ல, கொடுத்த வாக்கை திரும்ப பெற்றுக்கொள்கிறக்கூடிய தெய்வம் அல்ல. நமது தெய்வம் உயிரோடு இருக்கக்கூடியவர், நம்முடைய எண்ணங்களையும் சிந்தைகளையும் அறிந்திருக்கிற கூடியவர். எனவே தான் நாம் பலவீனமானவர்களாய் இருக்கிறோம் என்பதை அறிந்து தன்னுடைய ஒரே பேரான மகனை இந்த உலகத்திற்கு அனுப்பி நம்மை மீட்டு ரட்சித்து இருக்கின்றார். எனவே நாம் அதை அறிந்து புரிந்து இருந்தோமே என்றால் இந்த நாளிலே நம்மால் வாழ்ந்திருக்க முடியும். நம்மால் இந்த உலகத்திலே ஆண்டவரை போல் இருக்க முடியும். எனவே நம்பிக்கையோடு இருந்து செயலாற்றுவோம். நம் வளமான எதிர்காலத்தை நம்பிக்கையும் நமக்கு அளிப்பதற்காக ஆண்டவர் இந்த நாளிலே நம்மை தேடி வந்திருக்கின்றார். கேடு விளைவிக்கக்கூடிய செயல்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கு என்றால் அது சாத்தானிடம் இருந்து வந்தவை. பிரியமானவர்களே, மிகவும் கவனமாக இருங்கள். சாத்தான் யார் வழியாகவும் உங்களை வந்து சோதிப்பான். எனவே மனிதர்கள் மீது நம்பிக்கை வைக்காதபடி எப்பொழுதும் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து அவரோடு நடக்க பழகுங்கள். ஆண்டவருடைய திட்டம் நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்படும். அதை நாம் நிறைவேற்றி முடிக்கக்கூடிய பிள்ளைகளாகவும் நம்மால் மாற முடியும். எனவே ஆண்டவர் கொடுத்த அந்த அருமையான நாளிலே சில மணி துளிகள் நற்கருணை நாதரை நோக்கி ஜெபித்து, ஆண்டவரே, நீர் வைத்திருக்கக்கூடிய திட்டத்தின் பெரிய செயல்களை எங்களுக்கு வெளிப்படுத்தும். சிறிய செயல்கள் தேவையில்லை. நீர் திட்டமிடுவதில் பெரியவராய் இருக்கின்றீர். எனவே பெரிய காரியங்களை நாங்கள் செய்து முடிக்க எங்களுக்கு உதவி செய்யும் என்று சொல்லி இந்த நாளிலே நற்கருணை நாதரிடம் மன்றாடுவோம். நாம் இப்பொழுது ஜெபிக்கலாம்.
எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தந்தையே, இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு நாளும் தகப்பனே, நற்கருணை நாதராய் எங்களுடைய வாழ்க்கையில் கடந்து வருகின்றீர். நற்கருணையில் இருக்கக்கூடிய நீர் எங்களோடு பேசுகின்றீர். எங்களுடைய உள்ளத்தின் விருப்பங்களை நிறைவேற்றுகின்றீர். கேடு விளைவிப்பதற்கான உள்ள திட்டங்கள் அனைத்தையும் எடுத்து மாற்றி நல் வாழ்வை தரக்கூடிய திட்டங்களை எங்களுடைய வாழ்க்கையிலே வெளிப்படுத்துகின்றீர். ஏனென்றால் நீர் திட்டம் இடுவதில் பெரியவர், செயலில் வல்லவராக இருக்கின்றீர். எனவே தகப்பனே, நீர் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாவற்றையும் அறிந்து புரிந்து கொண்டு நாங்கள் வாழக்கூடிய ஒரு மகனாக, ஒரு மகளாக உருமாறிட வேண்டுமாய் மை நோக்கி செபிக்கிறோம் அப்பா. எவ்வளவோ எங்களுடைய வாழ்க்கையில் தோல்விகள் நடந்த பொழுதெல்லாம் நாங்கள் உம்மை காயப்படுத்தி இருக்கின்றோம். ஆண்டவரே, வெற்றி கிடைக்காமல் இருந்த பொழுதெல்லாம் நாங்கள் பாவத்தில் விழுந்து உம்மை குறை சொல்லி இருக்கின்றோம். அந்த தருணத்திற்காக மன்னிப்பு கேட்டு ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த உலகத்தில் நீர் வாழ்ந்த பொழுது தந்தையினுடைய திட்டத்தை நிறைவேற்றினீரே. ஆண்டவரே, அவருடைய வார்த்தைகள் எல்லாவற்றையும் மக்களுக்கு சொல்லிக் கொடுத்தீரே. அதே போல் இந்த நாளிலே எங்களுடைய வாழ்க்கையிலே கடந்து வந்து நீர் உமது திட்டத்தை வெளிப்படுத்தி எங்களோடு இருந்து செயலாற்ற வேண்டுமாய் மை நோக்கி செபிக்கிறோம் அப்பா. இந்த காலை பொழுதிலே நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி. ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கன்னி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம். அன்பு தந்தையே, ஆமேன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உமது ராஜ்யம் வருக, உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விழவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஷ்ட மரியே, சர்வேசுடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் தரக்கூடிய விண்ணக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன், பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.